வணக்கம். இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் அத்தானி டு சத்தியமங்கலம் போகிற வழியில் கள்ளிப்பட்டி பக்கத்தில் காட்டு வளம் ட்ரைவ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம். போர் ஆழம் 200 அடி, 140 அடியில் தண்ணி வந்திருக்கு. நல்ல ஈல்டு. 150 அடிக்கு 3000 வாட் பிஎல்சி மோட்டர் போட்டிருக்கோம். 2 இன்ச் டெலிவரி. டைம் 8:30 மணி. இப்போது ஒரு 5 அடி தள்ளி அடிக்குது. 5.5 ஆம்ஸ் தான் போயிட்டுருக்கு. அதிகபட்சமாக 12 ஆம்ஸ் வரைக்கும் போகும். 12.5 வரைக்கும் போகும். நல்ல வெயில்லாம். தண்ணி ப்ரெஷர் நல்லா இருக்குது. ஈல்டும் நல்லாயிருக்கு போரில். முன்னாடி பார்த்தீங்கன்னா காவிரி ஆற்றோட கிளையாறு போய்கிட்டு இருக்கு. முன்னாடி ஆறு பக்கம்ன்றனால ஈல்டு நல்லாயிருக்கு. இவங்களுக்கு முன்னாடி வரைக்கும் வயல் இருக்குது. ஒரு 1.5 ஏக்கர் காடு வரும். பைப் லைன் பதிக்கிறதுக்காக, இந்த வயருக்கு பைப் போடுறதுக்காக ஜேசிபியும் காலையிலே வர சொல்லிட்டாங்க. நம்ம போகிற இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனையை சந்திப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 இன்ச்சு கேஷிங்குள்ளே கொலையை கொண்டு பெருசாக அடித்து தூக்கி போட்டு மோட்டார் இறக்கலான்னு பார்க்கும்போது 1 மணி நேரமாக கொலைவுக்கிட்ட பெரிய பஞ்சாயத்தாக போயிடுச்சு. சுற்றி வந்துக்கிட்டே இருந்தது. நிறைய கொலைவு இருந்தது. ஒரு வழியாக மோட்டாரை இறக்கி டெஸ்டிங் போட்டாச்சு. 6 பேனல் தான் கொடுத்துருக்கோம். 8 பேனல்லாம் இன்னும் ப்ரெஷர் பயங்கரமாக இருக்கும். ஆம் ஸ்டேட்டிங் இப்போ 5.5 5.6 அவ்வளோதான் போகுது. ஒரு 10 ஆம்ஸ் மேலே போச்சுன்னா இன்னும் ஒரு 3-4 அடி தள்ளி அடிக்கும் போர்ஸ். நல்ல ஈல்டு. மணிக்கு வந்து 35,000 லிட்டர் டிஸ்சார்ஜ் இந்த மோட்டாரு. நல்ல ஹை ப்ரெஷராக இருக்கும். அதிகபட்சமாக அந்த மோட்டாரை 300 அடி வரைக்கும் இறக்கலாம். இப்போ 150 அடியில் தான் இருக்குது. 300 அடி வரைக்கும் இறக்கலாம். நல்ல ப்ரெஷர் கிடைக்கும். ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சுற்றியுமே வந்து வாழைக்காடு, இந்த பக்கம் தென்னந்தோப்பு, வாழை இதுதான் இருக்குது. இவங்களும் வாழை தான் போடுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து 150 அடி தூரத்தில் வந்து சோலார் ஃபிட் பண்ண போகிறோம். வயர் வந்து 100 மீட்ரு அப்படியே லென்த்தாக விட்டுருக்கோம். பேனல் அங்கே டெஸ்டிங் வச்சுருக்கோம். நம்ம வண்டி முன்னாடி நிற்குது. ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணியோட ப்ரெஷர் செக் பண்ணுவோம் எப்படி வருதுன்னுட்டு. பேனல் டெஸ்டிங்காக கீழே வச்சுருக்கோம். பேனசோனிக் ஆங்கர் டாப்கானில் 643 வாட்டு, 6 பேனல் சீரியல் கனெக்ஷனு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுல தண்ணி ரொம்ப போகும்போது இங்கே வரைக்கும் தண்ணி வருங்களாம். அதனால் கீழே வந்து செம்மண் கொட்டி மேடை ஏற்றி கொடுத்துருக்காங்க. அந்த திட்டு மேலே தான் போட போகிறோம். ஸ்ட்ரக்சர் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. எல்லாம் முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெயில் பயங்கரமாக இருக்குது. காலையிலேயே ஒரு 10-11 மணி ஆச்சுன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். வெயில் அதிகமாக வரதுக்குள்ளே ஒர்க்கை முடிச்சுட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு பிளான். திரும்பவும் அடுத்த ஒர்க்கும் ஈரோடு தான். போயிட்டு லோடு ஏற்றிட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு டைமு. டைம் 11 மணி ஆகுது. 9.5 ஆம்ஸில் இப்போ மோட்டார் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ப்ரெஷர் வந்து ஒரு 6 அடி தள்ளி விழுந்துட்டுருக்கு. நல்ல ப்ரெஷரு. இங்கே பக்கத்து இந்த வயல்கார் வந்து மானியத்தில் சோலார் போட்டிருக்காரு. 7.5 HP போரு ப்ளஸ் ஆற்றுலேருந்து தண்ணி எடுக்கிற மாதிரி. அவருக்கு வந்து 7 HP மோட்ரு பைப்பில் இருந்து ஒரு 1/2 அடி தான் தள்ளி ஊற்றுது. அவரும் நெக்ஸ்ட் வீக் புக் பண்ணிட்டார். 7 HP மோட்ரு எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுலேருந்து எடுக்கிற மாதிரி. இதை பார்த்துட்டு, ஏன்னா இது 6 பேனல் இந்த அளவுக்கு தண்ணி வருது. அவர் 24 பேனல் வச்சுருக்காரு. அது பாலிகிறிஸ்டல் 230 வாட்ஸ் பழைய மாடல் பேனல். அப்போ போட்டிருக்காங்க நம்ம வருஷத்துக்கு முன்னாடி. இந்த அளவுக்கு அவர் 6 ஏக்கர் காடு இருக்குது. அதனால் தண்ணி இந்த மாதிரி வந்தால் எங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்மளோட தண்ணியோட ப்ரெஷரை பார்த்துட்டு இப்போ ஸ்பாட்டில் வந்து புக் பண்ணியிருக்காரு. நான் ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடும் அவருக்கு ஒர்க். ஏன்னா புக்கிங் ஃபுல்லாக போயிட்டுருக்கிறதுனால வேலை முடிச்சு இருக்கிறதுக்கு லேட் ஆகும். பைப்பு வயருக்காக குழி எடுத்துக்கிட்டு இருக்காரு. பைப் லைனுக்கு தனியாக போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. இதில் நம்ம இப்போது ஓஸ் எல்லாமே அவரே கொண்டு வர சொல்லிட்டார். இங்கே என்னால் வந்து ஜல்லிமணல் சிமெண்ட்டை தவிர யாராவது கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே கொண்டு வந்துடுங்க அப்படின்ட்டாரு. எல்லாமே நாம்ளே கொண்டு வந்திருக்கோம். அதுக்கான பட்ஜெட் என்ன வருதோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்த்துக்கலாம். தண்ணி வந்து அருமையான ஈல்டு, பர்ஃபார்மன்ஸு சூப்பராக இருக்குது. வேலை முடிஞ்சது. டைம் 4 மணி. வெயில் பயங்கரமாக அடிக்குது ரோட்டில். அதனால் ஒர்க்கு மெதுவாக தான் செஞ்சோம். காலையில் 6 மணிக்கு சைட்டுக்கு வந்தாலும் முடிக்கிறதுக்கு 4 மணி ஆகிடுச்சு. லைட்னிங் ரெஸ்ட்டு முன்னாடி வச்சுருக்கோம். கெமிக்கல்லாம் கொட்டி பேக் பண்ணியாச்சு. குழி வந்து 2.25 அடி குழி தோண்டி கான்க்ரீட் பண்ணியாச்சு. ஏன்னா மேலே கொட்டின மண், அதுக்கு கீழே வந்து ஒரு 3/4 அடி போகிற அளவுக்கு கீழே தோண்டி எல்லாம் பண்ணியாச்சு. பெயிண்டிங் புஷ்ஷு டேக் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டோம். மோட்டார் ரன் ஆகிட்டுருக்கு. மோட்டார் 3000 வாட் பிஎல்சி ஏசிடிசி. ஹெட்டு 92 மீட்ரு. வாட்ரு வந்து மேக்ஸிமம் 35,000 லிட்டர் 1 மணி நேரத்துக்கு. 261 62 வோல்டேஜ் வந்துட்டுருக்கு. ஆர்பிஎம் 2800. ஆம்ஸ் 6 தான் போயிட்டுருக்கு. டைம் 4 மணின்றதுனால. வாட்ஸ் 1562 போயிட்டுருக்கு. டிசிஎம்சி பிரேக்கர் ஃபால்ட் கோடு எல்லாமே சைடில் கொடுத்துட்றோம். இந்த டிசிஎம்சிபி பிரேக்கர் ரேட் 800 ரூபா இருந்தது. இன்றைக்கி 1200 போய்கிட்டு இருக்குது. எல்லாமே ரேட் ஏறி போய்கிட்டே இருக்குது. தண்ணி ஓடிட்டுருக்கு. எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம். ஃபுல்லாகவே ஒர்க்கு முடிஞ்சது.
நல்லா ஹை பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. தண்ணியோட ஈல்டும் போர் நல்லாயிருக்கு. தண்ணி நல்லா வந்துட்டுருக்கு. தண்ணியோட ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு போயிட்டு செக் பண்ணுவோம். தண்ணியோட ப்ரெஷர் ஒரு 7 to 8 அடி தள்ளி விடும். நல்ல ஃபோர்ஸு. 12 ஆம்ஸ் போயிட்டுருக்கு. வெயில் பயங்கரமான வெயில். ஹை பர்ஃபார்மன்ஸில் இருக்குது தண்ணியோட ப்ரெஷரு. இதுக்கு மொத்த செலவு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கலாம். ஜல்லிமணல் சிமெண்ட்டு தவிர வயர் வந்து 100 மீட்ரு. அந்த வயருக்கான பைப்பு வந்து வயரிங் பைப் ஃபுல்லாக பதிச்சுட்டாங்க ஃபுல்லாக. இதில் அதுக்கான பைப்புமே 8 வருஷம். ஜல்லிமணலை தவிர வேறு எதுவும் தர முடியாது எங்களால். மீதி எல்லாமே நீங்கள் தான் கொண்டு வந்து ஃபிட் பண்ணி தரணுன்னாரு. யூபிவிசி பைப் போட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்தாச்சு. சூப்பராக வந்துட்டுருக்கு தண்ணி. ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கலாம். பாய்.